ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாழைக்காயில் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வாழைக்காய் எடுத்து ரவுண்டாக தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூனு கல்லுப்பு அது சுடுதண்ணில் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் வாழைக்காய் நல்லா கொதித்து ஒரு 3/4 அளவு வெந்து வரட்டும். ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க. நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கூட வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆனவுடனே ரொம்ப காய் வெந்ததுன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். நான் இப்போ எனக்கு 3/4 அளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் கிள்ளி பார்க்குறேன். இப்போ ஃபுல்லாகவும் வேகலை பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தவுடனே தண்ணி இருத்துட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1.25 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வாழைக்காயிலே கல் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு 6-7 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு 3/4 ஸ்பூனு அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மீனுக்கு மசாலா தடவுவோம்ல அந்த அளவு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துருக்கோம்ல அந்த வாழைக்காய் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எல்லா வாழைக்காயிலையுமே இந்த மசாலா படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். இது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. நல்லா தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சிடலாம். நான் 2 டைமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் வாழைக்காயை. இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். அதுலேயே இந்த வாழைக்காய் ஃபுல்லாக வெந்து வந்துடும். இந்த டேஸ்ட்டு மீன் வறுவல் எப்படி செய்கிறோமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் திருப்பி போட்டேன். எனக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம ஊற்றின ஆயிலும் கரெக்டாக இருந்துச்சு. இந்த வாழைக்காய்க்கு நம்ம ஆயிலும் நிறைய சேர்த்துக்கல, உடம்புக்கும் ஹெல்தி வேறு. அவ்வளோதாங்க, நான் எல்லா வாழைக்காயும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மீன் டேஸ்ட்லேயே வாழைக்காய் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.